வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா இது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யாரு, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வருமானம் எது மூலியமாக ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு தொழில், நீங்கள் என்ன மாதிரியான தொழில் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா கிடைக்க போகுது. அதன் மூலியமாக வருமானங்கள் நிறையா போகுது. அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங்கில் இருக்கிறவங்க உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. அது மூலியமாக உங்களுடைய வருமானம் சிறப்பாக போகுது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், உங்களுடைய குடும்பம் மூலியமாக ஏதாவது ஒரு ஜாக்பாட் அப்படி சொல்லலாம். யாராவது உங்களுக்கு திடீர்னு எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு உங்கள் குடும்பத்தில், ஸோ இது உனக்கு நான் கொடுக்குறேன், சொத்தாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா. ஸோ அப்போ என்னென்னா இளைய சகோதரன் மூலியமாக நல்லது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முயற்சி மூலியமாக ஒரு நல்லது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கன்னி. ஆனால் இது எல்லாமே நல்லது நடந்தாலும் அழகாக யார் ஒருத்தர் பார்க்குறாரு, டைரெக்டாக யார் பார்க்குறாரு அப்படின்னா பாதகாதிபதி வீட்டிலேருந்து சனி அழகாக போய் சூப்பராக உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு 7க்குரிய குரு உங்களுடைய கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு யார் பாதகஸ்தானத்தை கொடுப்பார் அப்படின்னா குரு. அந்த குரு உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா. அப்போது இளைய சகோதரர் மூலிமா நல்லது நடந்தாலும் மூத்த சகோதரர்கள், மாமனார்கள், ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது பண்ணும்போது இவங்க ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ மூத்த சகோதரர்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, சகோதரன் சகோதரிகள் பெரியவர்கள் இந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இவங்க கிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு யார் அப்படின்னா 4, 7 கன்னியா லக்னத்துக்கு அது பாதகஸ்தானம். இதுதான் பாதகாதிபதி குரு எங்கே இருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில். ஸோ அந்த இடத்த பாதிக்கும்.
அதுக்கப்புறம் வந்து கோச்சார ரீதியாக இது பாதிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் சரி செய்யறதுக்கு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு குழந்தைகள் ஒரு பிளானிங். இப்போ வந்து புதுசாக குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் மாற்றுவீங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. உங்களோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆக போகுது. சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை வந்து மேலோங்கி கொண்டுட்டு போகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். புது புது பிளான்ஸ் போடுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனதுக்கு பிடித்த ஒரு விஷயங்கள் வந்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அப்போது பெரியவங்க மூலிமா ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்டால் உங்களுடைய வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மூலிமா நிறைய ஹெல்ப் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில். அப்போ வந்து எங்கெங்கேயோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரும்போது உங்களுக்கு நாம் போட்ட பிளான் எவ்வளோ தூரம் சக்சீட் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே கேல்குலேட்டிவாக அது வந்து கொடுத்துருவீங்க. யாராவது உங்களை ஏமாற்றணும்னு நினச்சா நீங்கள் அதை முன்னாடியே கேல்குலேட் பண்ணி அவங்கள நீங்கள் ஏமாற்றிட்டு போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் வந்து கன்னி ராசிக்காரங்க. ரொம்ப அழகாக இருப்பீங்க. முக லட்சணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். மீடியாவில் ரொம்ப சக்ஸஸ் ஆகக்கூடிய இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய லெவல் ஆஃப் வந்து ஒரு நல்ல பெயர்கள் வரப்போகுது. இப்போது நாம் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், அதோட அதிர்ஷ்டம் கிடைக்கணும், அது வந்து நல்லா வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும், நமக்கு அது ரொம்ப ஃபேவராக முடியணும். அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நடக்கும். ஓகே, உங்களோட லக்னாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியா லக்னத்தோடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி ஆகக்கூடிய இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். அப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுது. பேங்கிங் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்க போகுது. இப்போ கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில். இப்போ நீங்கள் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக அதை பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜூன் மாதம். அதே மாதிரி வந்து தாய் தந்தையோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டில் தூக்கத்தில் நிறைய கனவு வரும், பறக்கிற மாதிரி கனவு வரும். கன்னிராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போடுங்க. ஸோ 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கனவு, அதுக்கப்புறம் வந்து பறக்கிற மாதிரி ஒரு கனவு, இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரை நீங்கள் வழிபடணும். நிறைய வந்து விநாயகர் கோவிலுக்கு போங்க. அவருக்காக வந்து நிறையா என்ன சொல்கிறது விளக்கேற்றுங்க. நிறைய அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். அவரோட கோவில்களுக்கு நிறைய போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது அவர் முதல் கடவுளாக இருந்து உங்களை வந்து அவர் கைட் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாமே வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான. சனி பகவான் வந்து அழகாக 7ஆம் பார்வை உங்களுடைய லக்னத்தை தான் பார்க்குறாரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 10 மணிக்கு போகிற இடத்துல 12 மணிக்கு போவீங்க. வேலை நடக்கும்போது நம்ம பஞ்சுவலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், தடை தாமதங்கள், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம், என்னடா அப்படியா இப்படியா அப்படின்ட்டு வந்து ஒரு எதிர்பாரான ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் கையில் கிடைக்கும். இதெல்லாமே சனியினோட விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடும் போது இந்த மாதிரியான தாக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து சில கஷ்டங்கள் வரும். என்ன மாதிரியான கஷ்டங்கள்? எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி எப்படின்னா சனி பார்வையினால் அந்த ஒரு கஷ்டங்கள் வரும். ஏன்னா அவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தையும் அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2ஆம் வீட்டுக்கும் வந்து ஒரு 4ஆம் பாதமாக வரனால அது ஒரு தாக்கம் இருக்கும். கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க இந்த காலகட்டத்தில். நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு நிதானிச்சு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து இங்கே விடுபடலாம். இல்லை அப்படின்னா அந்த சனி பார்வை பார்க்கும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு கைகலப்பாகிறது, பிரச்சனையாகிறது, தேவையில்லாத ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி புதுசாக வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இல்லை உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து வேலைக்கு வர சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு இந்த ஆஃபர் பண்ணுறேன், எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க, ஃப்ரீலான்சிங்காக பண்ணி கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நடக்க போது. பார்த்து நிதானிச்சு நீங்கள் ஹெல்ப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று.
நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.